தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அக்னி சார், 2 புள்ளியில உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒன்று அரசியலினுடைய சமகாலத்தினுடைய நிகழ்வு சம்பந்தப்பட்ட உங்களுடைய பார்வை, இன்னொன்று சட்ட ரீதியிலான இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகணுன்ற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? 2 அடிப்படையிலும் தவறு நடந்திருக்குதா? ஏன் இவ்வளவு ஆதங்கத்தோடு பேசுறாங்க? 3 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய முடிவினுடைய அடிப்படையில் சபாநாயகராக இருக்கிறாங்க. அதுல என்ன சிக்கல் வருது? ஏன் இவ்வளவு காத்திரமான எதிர்வினையை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கணும்? தமிழ்நாட்டில் அரசியல் பேசுவதற்கு ரொம்ப வருத்தமாகவும் கேவலமாகவும் ரொம்ப ஒரு உள்ளத்தில் ஒரு குமுறலாகவும் எனக்கு தெரியுதுன்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாடு எவ்வளவு பெரிய சான்றோர்களும் பெரிய பெரிய மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் இருந்த அந்த தமிழ்நாட்டினுடைய கலைஞர் அவர்கள் எல்லாரும் இன்னும் நிறைய பேரை சொல்ல வேண்டியது வரும். ஆகையினால பக்தவச்சலம் அடுத்து ராஜகம்பரன் சார் கோவிச்சுக்குவார், அவர் பேரும் சொல்லியா அப்படின்வார். அதனால் அவன் எல்லா பேரும் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று, இந்த உலகம் முழுவதும் இந்த யூடியூப் வாயிலாக பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துட்டீங்க. அது எந்த கட்சியா, ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா, இருக்கிற கட்சியா, ஆள போகிற கட்சி, அதெல்லாம் விட்டுருங்க. மே மாதம் 7ஆம் தேதி தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு பதவி ஏற்கிறாங்க. இன்னைக்கு 25ஆம் தேதி, 20 நாளையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 பேர் ராஜினாமா கொடுக்குறாங்கன்னா அதற்கு பேர் என்ன? விஜய் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, இனிமேல் அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்ற நம்பிக்கை அப்படின்னு யார் சொன்னது? அந்த அடிப்படையில் தானே சார் போறாங்க. அப்படின்னு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லாதத மரியரீகன் சார் சொல்லி கொடுக்க சொல்றீங்க. 15 நாட்களுக்குள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நான் பார்த்துட்டேன்றாங்க சார். எப்படி? அவங்க மரகதம் குமரவேல் தான் சொல்றாங்க. ஜெயலலிதா ஆட்சியை பார்த்துட்டேன்றாங்க. ஆட்சியை பார்த்துட்டீங்கல்ல, ஆட்சியை பார்த்துட்டீங்கல்ல, பார்த்துட்டு தரைத்தளத்தில் வந்து பேசிட்டு தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய தலைமைச் செயலகம் வந்து எப்ப சார் தாவேகா அலுவலகமா மாறிச்சு? அது அரசு அலுவல் மன்றமா அல்லது தாவேகா கட்சியின் அரசியல் கட்சி இடமா சார்? அது கீழே பாக்குறீங்க சபாநாயகரை, மேல போய் கட்சியில சேர்றீங்க, வெளியில வந்து சேர வேண்டியதானே? ஏன் அவசரம் காட்டுறாங்க? ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க? அது நீங்க 3 எம்எல்ஏவை தான் கேட்கணும். எதுக்குப்பா இவ்வளவு அவசரம்? 1 மாசம் கூட பொறுக்க முடியலையா? தமிழ்நாடு எவ்வளவு கீழே இறங்கி, அதுக்கு மேல நான் வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். ஆகவே இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம். இப்பதானே சார் ஸ்டார்டிங்க. இன்னும் 3000 கிலோமீட்டர் டெல்லி காஷ்மீர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனை கொலைகள், எத்தனை மரணங்கள், காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது, நீதி முதலமைச்சர் ஏன் பேசல, அதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனா இந்த ஆள் பிடிக்கிற வேலையை, குதிரை பேரத்தை நீங்க செய்கிறீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு விஷயம் சார் நான் உடைச்சு கேட்கிறேன் சார். இதுல எப்படி சார் ஆள் பிடிக்கிற வேலைன்ற வார்த்தையை சொல்லி, ஏன்னா சட்டம் தெரிந்தவர் நீங்க, தலைமைச் செயலகத்தினுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் தெரிஞ்சவங்க நீங்க, ஆள் பிடிக்கிற வேலைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இதை அவங்க 3 பேரும் விரும்பி ராஜினாமா பண்றாங்க சார். இது எப்படி சார் ஆள் பிடிக்கிற வேலைன்னு சொல்ல முடியும்? மன்னார்குடி திரு காமராஜ் அவர்களை பிடிச்சது பாஜகவா அதிமுகவா திமுகவா? கார்ல கடத்திட்டு போனது பாஜகவா அதிமுகவா திமுகவா? அவங்களுக்கெல்லாம் செய்ய தெரியாதா? என்ன நடந்துரும், எதை வேணாலும் நம்ம பார்ப்போம், சமாளிப்போம். அந்த அசட்டு துணிச்சல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்னாடி செல்லாதுங்க. ஐயுஎம்எல்ல வருவதற்கு முன்னாடியே நீங்க மாநில ஆளுநருக்கு முன்னாடி, மேதக ஆளுநருக்கு முன்னாடி ஐயுஎம்எல் கட்சியும் சேர்த்து தானே எழுதி கொடுத்திருந்தீங்க. இதுக்கு பேர் என்ன? 1 மாதம் கூட ஆகல, 20 நாளையில் நாங்கள் அம்மாவை நல்ல வேலை வேற ஏதாவது சொல்லாம விட்டுட்டாங்க. அம்மாவின் ஆட்சியை பார்க்குறோம் சொல்றாங்களே, பொன்னேரியில் 14 மணி நேரத்தில் ரெட்டை கொலை நடந்திருக்குதே. அம்மாவின் ஆட்சியில் இருந்துன்னா அந்த டிசி அந்த எஸ்பி அங்கே இருப்பாரா? இது அம்மாவின் ஆட்சியா? ஆகவே நீங்க போகணும்னு சொல்லிட்டீங்க, போங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்ப தேர்தல் நடத்துவாங்கல்ல, அந்த தேர்தல் செலவு புற இவங்களை ஏத்துக்கிற சொன்னா ஏப்பாங்களா சார்? ஏன் சார் ஏத்துக்கணும்? ஏன் அது மாதிரி தான் ஏன் விலகணும்? அவங்க விருப்பப்பட்டு விலகுறாங்க.
உங்கள் விருப்பம் இல்ல, அந்த சட்டமன்றத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அவங்களுடைய விருப்பம். ஆமா, அதே நபர்கள் அவங்க விருப்பத்தை சார், அதே நபர்கள் அவங்க விருப்பத்தை கேட்டுட்டா சார், அதே நபர்கள் அவங்க விருப்பத்தை கேட்டுட்டு திரும்ப மக்கள் ஒரு இருங்க சார் சொல்லுவாங்கல்ல சார். மக்கள் நீங்க தேர்தல் 5 வருஷமா தமிழ்நாட்டுல தேர்தல் தான் நடக்க போகுது, அது இருக்கட்டும், நான் அதுக்குள்ள வரல. நானு இனிமேலுக்கு தமிழ்நாடு முழுக்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ, தண்ணி பஞ்சம் வருதோ இல்லையோ, அதெல்லாம் இப்ப யாரும் பேச போறதில்ல. ஆனா வெளியில போறக்கூடிய சிறுமி வீட்டுக்கு திரும்பி வருவார்களா என்பது, நீங்க அதை பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தீங்க, இப்ப அதை பத்திலாம் யாரும் பேச வேணாம்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க. ஆனா இங்க அவர்களை கேட்டா நீங்கள் ராஜினாமா செஞ்சீங்க. அப்ப இங்க என்ன ஜனநாயகம், இது என்ன தேர்தல், இது என்ன ஆட்சி முறை, என்ன சார் இது? என்ன சார் இது? என்ன கோயம்பேடுல போய் கத்திரிக்காய் தக்காளி வாங்கிட்டு வர்றதா? இல்லைங்க, இல்ல. என்னப்பா முருங்கீரை வாங்கிட்டா? இல்ல, முருங்கீரை இல்ல, அங்க வந்து பசலக்கீரை தான் இருக்கு. அப்படி வர்றதா இது? சார் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், ஒரு ரொம்ப எளிமையான கேள்வி சார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கல, இன்னும் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, இருங்க முடிச்சிடறேன். இல்ல முடிச்சிடறேன் சார். வாக்கெடுப்பு நடத்து முடிச்சு அது 6 மாசம் இல்ல சார், அது பிரச்சனை இல்ல. இல்ல சார், அதான் சொல்றேன். 6 மாசம் கழிச்சு தானே இப்ப அங்கதான் சார் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. இல்ல நான் கேக்குறது அதான், நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தலன்னா தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 3 பேர் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, கூட்டணி கட்சிகளுக்கான அதிகாரம் கொடுத்துட்டாரு, அமைச்சர்களை சேர்த்துட்டாரு. இதுக்கப்புறம் வராங்கன்னா அவங்களுடைய ஓன் ரிஸ்க் தானே சார், அவங்களுடைய ஓன் விருப்பம் தானே சார், அவங்களுடைய சுய விருப்பத்தோடு தானே வராங்க. நீங்க எப்படி இதில் அரசியலா சொல்ல முடியும்? நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொள்கையோ விழுமியங்களோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சமுதாயமும் ஒன்று மட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரு விஜய், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டிருக்கிறார். எப்படி? அப்பா இவங்க தான் பெரிய கட்சி, இவங்க தான் கோடிக்கணக்காக சீட்டு கொடுத்தா தான், அவங்க வந்து காசு கொடுத்தா தான் சீட்டு தருவாங்க. அந்த நிலைமையெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றியிருக்கிறார். ஆனால் எல்லாம் சின்னஞ்சிறுசு 18 வயசுக்கு கீழே அது மாதிரி அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் அவங்க குழந்தைங்க சொன்னால் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அரசாங்கத்திற்கு வந்ததற்கு பிறகு அரசு ஊழியர்கள் இவர்கள் சொல்படி நடந்திருந்தால் இத்தனை கொலைகள் நடந்திருக்குமா? சார் நீங்கள் திரும்ப திரும்ப சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறீங்க. நான் கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். இப்போ இந்த 3 பேர் தாவேக்காவில் சேர்ந்திருக்காங்க சார். 3 பேர் மீண்டும் அதிமுகவில் சேர்றதுக்கான முகாந்திரத்தை அதிமுகவோட பொதுச் செயலாளர் இபிஎஸ் உருவாக்கல. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணியோ இல்ல சிவி சண்முகானில உருவாக்கலன்னா அரசியல் வியூகம் என்ன உருவாக்கலன்னா இல்ல நீங்க என்ன சார் பண்ணிருக்கணும்? நீங்க அப்படியே அடுக்கடுக்கா கேள்வியை வச்சுட்டே போயிடுறீங்க. உருவாக்கல அப்படின்னு சொல்றீங்களே, என்ன உருவாக்கல? அவர் தகுதி நீக்கம் பண்ணியாச்சே சார். அதான் சார் பிரச்சனை, முடிஞ்சு போச்சு. இப்ப தகுதி நீக்கம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்காக சேர முடியாது, எஸ்பி வேலுமணி அணியே நம்ப முடியாது. அதனால தங்களுடைய அரசியல் இருப்பு தக்க வச்சுக்கிறதுக்காக தாவேக்காவுக்கு போறாங்க. ஓ செம பாயிண்ட் சார். சார் என்ன அவங்க அரசியல் இருப்பை தக்க வச்சதுக்காக மாசம் மாசம் ஒரு தேர்தல் நடத்தணும். நல்ல பாயிண்ட் சார். இது வந்து காமெடி ஆக்கணும். அவங்களுக்கு பெரும்பான்மை வேணும்ன்றதுக்காக நாங்க ராஜினாமா பண்றோம். ஏன் அந்த 25 பேர் ராஜினாமா பண்ணிருக்கலாமே? 144 5 வருஷத்துக்கு உதவுமே. என்ன சார் இது? ஏ கோவிந்தசாமி, அவருக்கு பேரு கொள்கை குன்றுன்னு சொல்லுவாங்க. திமுகவினுடைய கட்சியை அவர் தான் வடிவமைச்சர். அவர் பல ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் சொன்னாரு, நான் பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். அவர் சொன்னதே ரொம்ப பிடித்தமான ஒன்று, நான் ஏழையாகவே பிறந்தேன், ஏழையாகவே சாகின்றேன், ஒரு பைசா கூட நான் லஞ்சம் வாங்கியது இல்லை இந்த பொது வாழ்வில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு போய் கட்சியில சேர்ந்தாங்களே, சேர்ந்தவங்களும் சேர்த்தவங்களுக்கும் ஏ கோவிந்தசாமி கொள்கை குன்று சட்டமன்ற உரை 1 2 3 பாகம் இருக்கு, அதை வாங்கி படிக்க சொல்லுங்க சார். படிச்சுட்டா சார் வருவாங்க அரசியலுக்குள்ள. அதனாலதான் இந்த விளைவெல்லாம். காசு இருந்தா போதும், காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா. இன்னைக்கு பணம் இருந்தால் போதும், 1000 கோடி நீங்கள் ஆந்திராவில் ஆட்சி அமைக்கலாம். அதானே நடக்குதுங்க. ஆக ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது, மக்கள் எதிர்பார்த்தாங்க, திமுக அதிமுக பிடிக்காதவங்க நடந்திருக்குது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இதெல்லாம் தெரிகிறதா? அவர் சொல்லித்தான் சிலர் பலர் பேர் செய்கிறார்களா அல்லது மற்றும் பலரும்? நான் கேட்கிறேன், யார் கொறடா என்று பத்திரிகையாளர்கள் தமிழ்நாடு மாண்புமிகு சபாநாயகர் கேள்வி கேட்கிறாங்க.
அது எனக்கு நேரம் இருக்குது, அது என்னுடைய ப்ரெரோகேட்டிவ் ரைட் என்று சொல்லுகிறார். அவருடைய தன்னிச்சையான சபாநாயகர் சட்டமன்றம் நடக்குகிற போது அந்த சட்டமன்ற அலுவலுக்குள், அந்த விவாதத்திற்குள் நீதிமன்றம் பங்கேற்க கூடாது. இந்திரா பானர்ஜி அவர்கள் தீர்ப்பு சொன்னாங்க. ஆனால் அதே தவறான முடிவு எடுத்தால் நீதிமன்றம் அதுல தீர்ப்பை வழங்கும். நான் கேட்கிறேன், யார் கொறடா, அதிமுகவின் கொறடா என்று கேட்கிறாங்க. 2 முறை கேள்வி கேட்கப்பட்டது இன்றைக்கு. ஆனா அதுக்கு பதிலே சொல்லல. அதை நான் சொல்றேன். ஆன் ப்ராசஸ் எத்தனை நாளைக்கு? ஆனா இந்த 3 எம்எல்ஏ மட்டும் இமிடியேட் ப்ராசஸ். மக்களுக்கு புரியாதா என்ன? இது ராஜினாமா சார். எது இது 3 பேர் பண்ணது ராஜினாமா. அது ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய அம்சம். அதாவது கீழே ராஜினாமா, மேல கட்சியில் சேருதல். சேரக்கூடாது. அப்படி எவ்வளவு நாளாச்சு? சேரக்கூடாது சார். எவ்வளவு நாளாச்சு? சேரக்கூடாது சார். அதே தான் நாங்களும் கேட்கிறோம். 144 வந்துச்சுல, யாரும் கொறடான்னு சொல்லக்கூடாதா சார்? என்ன சார் இது? 1 கடிதம், 2 கடிதம், 3 கடிதம், 6 கடிதம் ஐயா அப்பாவையா இருக்கும்போது வந்துச்சு. என்ன தீர்ப்பு எப்போ வந்துச்சு? வரலையே. 3 வருஷம் ஆச்சு. பேசல சார். ஆகவே இவைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் இது போன்ற இதெல்லாம் கம்மி. இன்னும் நிறைய கூத்துக்கள் நடக்கும். ஜனநாயக கேளிக்கைகளை இடமாக அது மாறிட்டு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிந்து செய்கிறதா, தெரியாமலே செய்கிறாரா? ஒருவேளை இந்த மாதிரி வேகத்தில் போச்சுன்னா நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். பேசலாம் சார்.